டெல்லி மாநில முதலமைச்சராக இருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரை அமலாக்கத்துறை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. அமலாக்கத்துறை காவல் முடித்த பிறகு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கப்படவில்லை என்றால் டெல்லி திகார் ஜெயிலில் அடைக்கப்பட வாய்ப்புள்ளது. இந்த நிலையில் திகார் ஜெயிலுக்கு வரவேற்கிறேன் என சுகேஷ் சந்திரசேகர் கெஜ்ரிவாலுக்கு மெசேஜ் அனுப்பியுள்ளார். அரவிந்த் கெஜ்ரிவால் குறித்து சுகேஷ் சந்திரசேகர் கூறுகையில், உண்மை வென்றுள்ளது. திகார் ஜெயிலுக்கு நான் அவரை வரவேற்கிறேன். கெஜ்ரிவால் பற்றிய செய்திகளை வெளிப்படுத்துவேன். நான் அரசு தரப்பு சாட்சியாகுவேன். அவரை விசாரணைக்கு கொண்டு வருவதை உறுதி செய்வேன். அனைத்து ஆதாரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன என அதில் தெரிவித்துள்ளார். கோவை மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் கணபதி ராஜ்குமாரும், அதிமுக சார்பில் சிங்கை ராமச்சந்திரனும், பாஜக சார்பில் அண்ணாமலையும், நாம் தமிழர் கட்சி சார்பில் கலாமணியும் முக்கிய வேட்பாளர்களாக களமிறங்கியுள்ளனர். அதிமுக மற்றும் திமுக வேட்பாளர் அறிமுக கூட்டங்களில் பங்கேற்று தங்களது கட்சியினரிடையே ஆதரவை திரட்டி வருகின்றனர். அண்ணாமலை பிரச்சாரத்தை தொடங்காமல் இருந்தார். இந்த நிலையில் டெல்லியில் இருந்து வந்த வேகத்தில் சுவாமி தரிசனம் செய்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் அண்ணாமலை. கோவைக்கு வருகை தந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அக்கட்சியினர் சார்பில் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நேற்று காலை கோவையில் உள்ள 2வது சபரிமலை என்று அழைக்கப்படும் சித்தாவதூர் ஐயப்பன் கோவிலுக்கு அண்ணாமலை சென்றிருந்தார். அங்கு சட்டையின்றி தோளில் அங்கவஸ்திரம் அணிந்தபடி சிறப்பு பூஜைகளில் பங்கேற்றார். தொடர்ந்து ஐயப்பன் கோவிலில் விளக்கேற்றி வைத்து அவர் வழிபட்டதோடு அங்குள்ள பசுக்களுக்கும் கீரைகளை வழங்கி வணங்கினார். இதைத் தொடர்ந்து கோயிலில் திரண்டிருந்த ஏராளமான பக்தர்களிடம் தனக்கு வாக்களிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் பிரதான அரசியல் கட்சியாக உள்ள அதிமுக அண்மையில் அதன் வேட்பாளர்களை அறிவித்தது. மொத்தம் 33 தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். அதில் திருநெல்வேலி தொகுதியில் சிம்லா முத்துச்சோழன் எனும் பெண் வேட்பாளருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. இவர் சில மாதங்களுக்கு முன்னர் தான் திமுக கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்திருந்தார். மேலும் கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா RK நகரில் போட்டியிட்ட போது அவரை எதிர்த்து சிம்லா முத்துச்சோழனும் களம் இறங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிம்லா முத்துச்சோழன் அதிமுக வேட்பாளராக களமிறங்கியது அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாக மாறியது. இந்த சமயத்தில் தான் நெல்லை அதிமுக வேட்பாளரை மாற்றியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. சிம்லா முத்துச்சோழனுக்கு பதிலாக ஜான்சி ராணி நெல்லை அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. சிம்லா முத்துச்சோழன் மாற்றப்பட்டதற்கான காரணத்தை இன்னும் அதிமுக தலைமை அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை. தமிழகத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கும் G.K. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் 3 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. ஈரோடு, ஸ்ரீபெரும்புதூர், தூத்துக்குடி ஆகிய தொகுதிகளில் போட்டியிடுகிறது. ஏற்கனவே ஈரோடு, ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தனர். ஈரோட்டில் விஜயகுமார் சேகர், ஸ்ரீபெரும்புதூரில் BN வேணுகோபால் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடியில் தமாக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளார். அதன்படி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தூத்துக்குடியில் SDR விஜயசீலன் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் திமுக சார்பில் கனிமொழி போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்தில் செய்தியாளரிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி வேடந்தாங்கல் பறவை போல தண்ணீர் பற்றினால் பறந்து விடுவார், தண்ணீர் இருந்தால் வந்து விடுவார். ராமதாஸ் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு 0 மதிப்பெண் கொடுத்திருந்தார். தற்போது அக்கட்சியினரிடையே கூட்டணியை வைத்துள்ளார். பாமக கூட்டணி வைக்காத கட்சிகளே இல்லை. அதிமுக கூட்டணியை நம்பி இல்லை. கூட்டணிக்கு வருவோரை வரவேற்போம். புதுமுகங்கள் போட்டியிட்டாலும் அதிமுக வளரும். தானும் ஆரம்ப காலகட்டத்தில் புதுமுகம்தான். ₹1 கூட செலவு செய்யாமல் டீ கூட குடிக்க முடியாது என்ற அண்ணாமலையின் பேச்சுக்கு பதிலடியும் கொடுத்துள்ளார். பாஜக பிரமுகர் திருச்சி சூர்யா சிவா நாம் தமிழர் நிர்வாகி சாட்டை துரைமுருகன் நடத்திய உரையாடல் குறித்த ஆடியோவை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்த ஆடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகிய நிலையில் சூர்யா சிவாவை விளாசியுள்ளார் சாட்டை துரைமுருகன். அவர் விடுத்துள்ள பதிவில், ஆடியோல என்னடா சொல்றது, இங்கேயே சொல்றேன். எங்கள் இனத்தை கொன்றொழிக்க காரணமாக இருந்த காங்கிரசும் துணை நின்ற திமுகவும் எங்கள் முதல் எதிரிகள். அவர்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழித்து கட்டவே நாம் தமிழர் கட்சி துவங்கப்பட்டது. பாஜக மனித குலத்திற்கு ஆபத்து. அண்ணாமலை போன்றவர்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்கே பேராபத்து என்பதை சொல்லி காணொலி போட்டதற்கு காலில் விழாத குறையாக கெஞ்சி கோரிக்கை வைப்பது போல அலைபேசி உரையாடலை பதிவு செய்து போடுவதெல்லாம் சில்லறைத்தனத்தின் உச்சம். இதுக்காகவே கோவையில் தங்கியிருந்து அண்ணாமலை போன்ற சில்லறைகளை காலி செய்வோம் என பதிவிட்டுள்ளார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சூர்யா சிவா தற்போது தன எக்ஸ் தள பக்கத்தில், தேவைப்பட்டால் சொல்லுங்கள், கஷ்டப்பட வேண்டாம், நானே ரிலீஸ் செய்கிறேன் என பதிவிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் பாஜக நிர்வாகியும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகியும் மாறி மாறி வசைபாடி கொண்டுள்ளது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக இசைப்பாடகர் TM கிருஷ்ணாவிற்கு சங்கீத கலாநிதி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதிற்கு கர்நாடக இசை சகோதரரான ரஞ்சினி, காயத்ரி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பெரியாரை பின்பற்றுபவர் என்பதற்காக இந்த விருது வழங்கப்படுகிறதா என்ற கேள்வியும் எழுப்பினர். கர்நாடக சகோதரர்களின் இந்த கேள்விக்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், திரு கிருஷ்ணா அவர்கள் கொண்டுள்ள முற்போக்கு அரசியல் நிலைப்பாடுகளினாலும் அவர் எளியோரை பற்றி தொடர்ந்து பேசி வருவதாலும் ஒரு தரப்பார் காழ்ப்புணர்விலும் உள்நோக்கத்துடனும் விமர்சிப்பது வருத்தத்திற்குரியது. TM கிருஷ்ணா எனும் கலைஞனின் திறமை எவராலும் மறுதளிக்க முடியாதது. அரசியலில் மத நம்பிக்கைகளை கலந்தது போல இசையிலும் குறுகிய அரசியலை கலக்க வேண்டாம். விரிந்த மானுட பார்வையும் வெறுப்பை விளக்கி சக மனிதரை அரவணைக்கும் பண்புமே இன்றைய தேவை என குறிப்பிட்டுள்ளார்.
இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.